ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரையர். நம்ம இன்றைக்கி பார்க்குறது நம்ம தனுஷோடைய ராயன் படத்தோட ரிவ்யூ. அண்ட் இட்ஸ் அ ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ கேஸ். நீங்கள் எந்த பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இது வந்து 100% ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. நம்ம எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சர்ப்ரைஸும் உடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் தைரியமாக இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகலாம் வாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷோடைய 50th மூவி ரிலீஸ் ஆயிருக்குது. அவரே இயக்கி நடிச்சிருக்காரு இந்த படத்தை. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலான ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஒரு அண்ணன் வந்து எப்படி நம்ம தம்பி தங்கச்சியை வந்து வளர்த்தி கொண்டு வராரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்தி கொண்டு வரும்போது நார்மலான ஒரு ரைஸ் மில் வச்சு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இது கடை நடத்திட்டு வராங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தங்கச்சி சுத்த கதை நகருது. ஸோ இங்கே வந்து நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வேறு ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு கலவரமாகுது. அங்கேருந்து தனுஷோட காப்பாற்றுறாங்க. பட் ஸ்டில் அந்த கோஷ்டி கூட எப்படி நம்ம இந்த தனுஷோடைய தம்பிகளான சுதீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் அவர்கள் வந்து எப்படி அந்த சைடு எதிரிகள் வலையில் விழுறாங்க. அவங்க கூட எப்படி ஜாயின் பண்ணி தனுஷை எதிர்க்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து எப்படி இந்த அண்ணன் தம்பிகளை காப்பாற்றுறாரு அந்த வில்லங்க அவங்ககிட்ட கடைசியாக எப்படி அந்த வில்லனை இது பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த ராயன் படத்தோட சுருக்கமான கதை. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் சர்ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இன்டர்வலில் ஒரு ஹியூஜ் சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக இது இன்டர்வல் மூமெண்ட் ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம தனுஷோடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு 20 minutes ரொம்ப சூப்பரான இருக்குது. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒரு பரபரப்பாக இருக்கும். அண்ட் சென்டிமெண்ட்டோட குடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இந்த சர்ப்ரைஸ் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய இது காத்திருக்கு சர்ப்ரைஸ். ஸோ இந்த படத்துடைய ஹைலைட்ஸ் பற்றி போலவாங்க. ஹைலைட்ஸ் சொல்லவே தேவையில்லை, நம்ம தனுஷ் அவர்கள் தான். ஏன்னா இது 50th மூவி, ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காரு. அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டைரக்டராக அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஃபஸ்ட் படமான பவர் பாண்டியில் ஓரளவுக்கு வந்திருந்தார். இதில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரொம்ப சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காரு. லைட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, அதாவது க்ரீன் லைட்டு ரெட் லைட் மாதிரி கொண்டு வரதுலேருந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு. அண்ட் அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொண்டு போயிருக்கிறாரு, நேர்த்தியாக கொண்டு போயிருக்கிறாரு. அண்ட் இன்டர்வலில் கொஞ்சம் லேக் அடித்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் வந்து படத்துடைய பேக் போனாக இருக்குது. அவருடைய பேக் போன் அந்த மியூசிக் வந்து அது எங்கெல்லாம் லேக் ஆகுதோ, படம் தொய்வாகுதோ அங்கெல்லாம் வந்து தூக்கி நிறுத்துது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தனுஷோட ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ இருக்காரு. தனுஷோடைய ஃபேன்ஸுக்கு திஸ் டெஃபினெட்லி ஹியூஜ் ட்ரீட். மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம் தான் இது. தனுஷோடைய ஃபேன்ஸு அந்தளவுக்கு ஒரு பெரிய இதை அவர் கொடுத்துருக்காரு அவர் ஃபேன்ஸுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல தேவையில்லை, நம்முடைய நடிப்பாளர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். அவரும் அற்புதமான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. தனுஷ் அவர்களுக்கான ஃபேஸிங் சீன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 20 minutes வந்து சும்மா 2 பேர் பின்னிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யாட்டு நம்ம தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் எஸ்.ஜே. சூர்யா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ நடிப்பு அசுர நடிப்பு அரக்கன் கூட எந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக சினிஃபீல்ட்லேயே ஒரு பெரிய படமாக அமையும்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசரா விஜய் அவருக்கும் நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மெயின் பிளாட், அவங்க சுற்றி அந்த ஸ்டோரி நடக்கும். ஸோ அவங்களுக்கும் நல்ல ஆக்டிங், அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த வடசென்னை பாஷை பேசுகிறதாகட்டும், அந்த லாங்குவேஜில் ரொம்ப சூப்பராக பேசி நடிச்சிருக்காங்க. தனுஷ் சொல்லவே தேவையில்லை, அந்த லாங்குவேஜ் எப்படி பேசுகிறோம் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குது. அண்ட் சுதீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் அவர்களுடைய கேரக்டர் கரெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு ரோல் அமைஞ்சிருக்குது. 2 பேருமே நல்ல ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அளவு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் அப்பர்ணா பாலமுருகி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்களுடைய நடிப்பை பற்றி. சூரிய பொருளில் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி இதுலேயும் நல்ல ஒரு ஆக்டிங் வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கடையோடு போய் சேர்ந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. அண்ட் செல்வராகவன் முக்கியமான ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் வந்து அவர்கிட்ட வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு நம்ம செல்வராகவன் அவர்கள். அவருடைய படத்துலேயும் மெயினான கேரக்டராக வருது. அண்டு நம்ம சரண் அவர்களுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது. ஸோ எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த படம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் பிரபுகாக ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சாங்கும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குது. அந்த ஒரு சாங் பார்த்து உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கோரியோகிராஃபின்னு சொல்லலாம். அந்த ஒரு சூப்பரான ஒரு சாங். அண்ட் ஏஆர் ரஹ்மானுடைய அந்த உசுரே சாங் வந்து படத்துடைய ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவருடைய அந்த ஹை பிச் வாய்ஸில் வந்து அந்த ஒரு சாங் ரொம்ப சென்டிமெண்ட்லான ஒரு இதாக வந்து அமைச்சிருக்குது. கண்டிப்பாக மொத்தத்தில் இந்த படம் வந்து நீங்கள் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். ஸோ இந்த வீக்கெண்ட் மிஸ் பண்ணாமல் இந்த ராயனை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய கமெண்ட்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெஜெண்ட் ஆஃப் ட்ரையர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம்.